நேத்து ஃப்ரைடே ஒரு வழியா எங்க 2 பேருக்குமே ஃபீவர் சரியாயிடுச்சு. ஃபர்ஸ்ட் வந்து என் ஹஸ்பண்ட்க்கு ஒரு 4 நாள் ஃபீவர். அதுக்கப்புறமா எனக்கு ஒரு 4 நாள் ஃபீவர். ஸோ இப்படியே வந்து ஒரு வாரம் எப்படி போச்சுன்னே தெரியல. என்னோட வாய்ஸுமே பார்த்தீங்கன்னா, ரொம்பவே மோசமா இருந்துச்சு. நேத்துல இருந்து தான் கொஞ்சம் பரவால்ல. இனிமே வந்து என்னோட ரொட்டீன் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, காலையில எழுந்திரிச்சதுமே வழக்கம் போல எம்ப்டி ஸ்டொமக்ல ஒரு ஜூஸ் பண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு கேரட் ஜூஸ் தான் எடுத்துக்கிட்டோம். இந்த ஜூஸ்ல பார்த்தீங்கன்னா, நான் சுகர் எதுவுமே சேர்க்க மாட்டேன். ரஃப்பா கேரட் கட் பண்ணிட்டு, அத அப்படியே அரைச்சு ஸ்ட்ரெயின் பண்ணி குடிச்சிறது தான். இந்த ஜூஸ் குடிச்சு ஒரு 1 ஹவருக்கு அப்புறமா நாங்க பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிட்டோம். இன்னைக்கு தான் வந்து நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ப்ராப்பரா ஒரு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணியிருக்கேன். காலையிலே சீக்கிரமாவே எழுந்திரிச்சு சாம்பார் வச்சாச்சு. இது வந்து இட்லிக்கு சாப்பிடுற மாரி டிஃபன் சாம்பார். பாசிப்பருப்பு போட்டு பண்றது. அப்புறம் சூடா இட்லி வச்சாச்சு. கூடவே வந்து கொஞ்சமா சட்னியும் செஞ்சுட்டேன். ஈவினிங் டைம்ல கொஞ்சம் வெளிய போக வேண்டிய வேலை இருந்துச்சு. அதையெல்லாம் முடிச்சுட்டு வர வழியில ஆலடிப்பட்டியான்ல கருப்பட்டி காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணோம். எனக்கு இவங்களோட கருப்பட்டி காஃபி ரொம்பவே பிடிக்கும். ஸோ 2 பேருமே காஃபி குடிச்சிட்டு இருக்கிறப்பவே பார்த்தீங்கன்னா, மழை தூற ஆரம்பிச்சிருச்சு. ஸோ சீக்கிரமாவே கிளம்பிட்டோம். போற வழியிலே கொஞ்சமா ஃப்ரூட்ஸும் வாங்கிட்டு வீட்டுக்கு போயாச்சு. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.